நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறையும் புனிதமாயும் புதியதாயும் இருப்பது இசை மட்டுமே. அந்த அழகான இசையை ஆராதிக்கும் ஒரு மேடை, ஒரே மேடை இதுதான். வணக்கம், வந்தனம் and welcome to the Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 30ல எந்தெந்த போட்டியாளர்கள் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வர அந்த அற்புதமான நாள் இதுதான். இது வரைக்கும் அந்த டாப் 30ல என்டர் ஆயிருக்கிற நம்மளுடைய 24 போட்டியாளர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம். 6 இடங்கள் தாங்க இருக்கு. இதை எப்படியாவது மீதி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் பிடிக்கணும், பிடிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. அவங்களுடைய சோலோ மெலடி மீதி இருக்கிற பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஜட்ஜஸோடைய முடிவு என்ன அப்படின்னு தெரியும். நிறைய திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம், நிறைய அழகான பாடல்களும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நாளுடைய சோலோ மெலடியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி let's welcome our fantastic 5 judges. Let's give it up for the very sweet Shailaja ma'am, தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி, the super duper Soumya ma'am, the ever bubbly Shubhaji, the strict officer Devan avargal, and of course our strong group support, India's leading voice expert, the one and only Mr. Anand Vaidyanathan avargal. Alright, okay, எனக்கு இதுக்கு மேல டென்ஷன் தாங்க முடியலங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய உயிரை கொடுத்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ solo melody performances ஆரம்பிக்க போறோம் இந்த தருணத்திலேயே. Let's welcome our first contestant for the day, Namita on stage. டாப் 30க்குள்ளே என்ட்ராகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், எனக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 95% கான்ஃபிடென்ஸ் இருக்குது என்ட்ரு ஆகிடுவேன்னு. இப்போவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இவ்வளோ ரவுண்ட்ஸ் தாண்டி வந்து இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹோப் இருக்குது. ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ, ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் இன்னென்று சொல் தோழி, ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ. உள்ளம் விழித்தது மெல்ல அந்த பாடலின் பாதையில் செல்ல, உள்ளம் விழித்தது மெல்ல அந்த பாடலின் பாதையில் செல்ல, மெல்ல திறந்தது கதவு என்னை வாவெனச் சொன்னது உறவு, மெல்ல திறந்தது கதவு என்னை வாவெனச் சொன்னது உறவு, நில்லடி என்றது நாணம் விட்டு செல்லடி என்றது ஆசை, ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ. சிக்கச்சி வந்தன விழிகள் கொஞ்சம் வெளுத்தன செந்நிற இதழ்கள், சிக்கச்சி வந்தன விழிகள் கொஞ்சம் வெளுத்தன செந்நிற இதழ்கள், இமை பிரிந்தது உறக்கம் நெஞ்சில் எத்தனை மயக்கம், இமை பிரிந்தது உறக்கம் நெஞ்சில் எத்தனை மயக்கம், உன்னிடம் சொல்லிட நினைக்கும் மனம் உண்மையை மூடி மறைக்கும்,
நமிதா ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் வி குமார் சாருடைய எத்தனையோ பியூட்டிஃபுல் கம்போசிஷன்ஸ் அவர் நினைவுக்கு கொண்டு வந்து ஒரு அற்புதமான பாட்டு நல்லா பாடினதுக்கு நான் வந்து பாராட்டுறேன். கீப் இட் அப். நமிதா, உங்களோட இது வரைக்கும் கம்ஃபர்ட் ஜானர்லேருந்து வெளியில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினேன். சச் அ லவ்லி மெலோடிக் ஸ்கேல். தேங்க்யூ ஸோ மச். நமிதா, நிஜமாவே நீங்கள் நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. இதுவரையிலும் இந்த மாதிரி சாங் நீங்கள் எடுத்து பாடவே இல்லை. ஒரே விதமாக பாடி பாடி பழகிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி பாட்டு பாடுறச்சே உங்களுக்கு அதில் இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள் நம்ம த்ரோட்டில் அந்த சில கமக்கங்கள் வராத போது உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம பாடணும், எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் சரி விடாமல் இப்படியே எடுத்து நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நமிதா, நான் உன்னுடைய சீக்ரெட் ஜட்ஜஸ்க்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரொம்ப சிம்பிள் பாட்டு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி பாட்டை மாற்றி டஃப் சாங் எடுத்து ரிஹர்சல் இல்லாமல் ஒரே ஒரு ரிஹர்சலில் பாடியிருக்கேன். நம்மளுக்கு ஆர்கெஸ்ட்ரா கூட செட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல். ஓகே, ஸோ வாய்ஸில் இன்னும் காம்போசிஷன் வேணும். நீ சைலஜாமா சொல்கிற மாதிரி நீ பாட 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 இது வரும். ஓகே, உனக்குள்ளே இருக்குது. யூ வெரி டேலண்டட் கேர்ள். டாப் 30க்குள்ளே போகிறதுக்கு இதுதான் என்னோட ஃபைனல் சான்ஸ். இந்த மெலடி ரவுண்டில் நான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக ஒரு சாங் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா பாடணும், நல்லா பாடுவோங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
சோனியா நல்ல சாங் சோனியா. த்ரோ எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணிடுச்சு. அது வந்து பயத்தினால கூட சம்டைம்ஸ் ஆகலாம். அது சரியாக எட்டுமோ எட்டாதோ என்ற அந்த ஒரு பயத்தில் கூட த்ரோ ஜாஸ்தி ஆகலாம். அந்த ராகமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். அது பயத்தினால தான் அந்த த்ரோ ஜாஸ்தியான மாதிரி எனக்கு தோணிடுது. உங்களால் பாட முடியும் சாஃப்ட் பண்ணி. சாஃப்டாக பாட வேண்டிய ஒரு பாட்டு இது, ஒரு சோகமான பாட்டு. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். சோனியா நல்லா பாடினில்லைங்க. அதான் அந்த மேலே போர்ச்சே ஒரு இடத்துல ஏன் ஒரு அடக்குக்கிறேன்னு தெரியல. உங்கள் இன்ஃபேக்ட் யூ புட் யுவர் ஹெட் ஆல்சோ டவுன் லைக் திஸ் மேலே போகும்போது இல்லையா? ஸோ அதை விட்டு பாடினா அந்த ஸ்லிப் கூட வந்திருக்காது மேலே. அழகாக பாடினேல்மா, ரொம்ப உருகி அந்த பாட்டோட ஒன்றா இன்வால்வ் பண்ணி நீங்கள் பாடினது நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். சோனியா, நீ இந்த பாட்டு பாடும்போது நீ தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிற, ப்ளஸ் உன்னுடைய சிஸ்டர் கூட நீ கச்சேரிஸ் கூட பண்ணுற இல்லை? ஸோ அந்த அந்த கிரிப்பு தெரியறது. அதாவது இந்த பாட்டில் எல்லாத்தோட டிஃபிகல்ட் என்னதுன்னா, அந்த டேக்காக்கு மேலே அந்த பாட்டு வராது. டேக்கா விட்டு விட்டு தள்ளி தள்ளி குதிச்சு வருது அது. அண்ட் எல்லாமே செட்டாக வராது. ஸோ நம்ம எவ்வளோ ஒரிஜினலை கேட்டு பாடினாலும் அது அங்கே நம்ம தாளத்து மேலே இம்ப்ரூவைஸ் பண்ண மாதிரி தான் பாடணும் அதை. அண்ட் அது ஒன்றுக்கு வருது. இதில் வருது. இதுக்கு முன்ன கூட ஒரு கசல் பாடணும் போது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அந்த தாள சைடு. ப்ளஸ் மற்ற உனக்கு நிறைய காம்பிடென்ட் எல்லாம் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் வர வர ரொம்ப அழகாக வரும் சோனியா. யூ வில் பி a வெரி குட் சிங்கர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சோனியா, வாணிமா பாடின ஒரு ரொம்ப அற்புதமான காம்ப்ளெக்ஸான பாடல் தேர்ந்தெடுத்து இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. யூ ஹர்ட் what the judges had to say. ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ்மே அவங்களுடைய சோலோ பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மெலடி ஜானரில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அவருடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ரமேஷ். இதான் வந்து நான் பாட போகிற கடைசி பாட்டு. தொட மலர்ந்தது அந்த பாட்டு பாட போகிறேன். நான் எந்த பாட்டு கேட்டாலும் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. அந்த நம்பிக்கையில் நான் தைரியமாக சொல்கிறேன். டாப் 30 போனால் இன்னும் ரொம்ப நல்லா பாடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன? பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன? தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம் யாரளித்தார்? நந்தவனக்கரையில் நட்டு வைத்த செடியில் மொட்டு விட்ட முதற் பூவை யார் பறித்தார்? காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை, இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை. தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா,
மழை வர பூமி மறுப்பதென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை வர பூமி மறுப்பதென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன. ரமேஷ், நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வந்து பாடும்போது நீங்கள் யாருமே நினச்சி பாடுறதில்ல, உங்கள் வாய்ஸில் பாடுறீங்க. இட்ஸ் அ வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் யூ. இந்த சாங் ரொம்ப நல்ல சாய்ஸ். பட் நடுவில் ஐ திங்க் சில இடத்துல வந்து உங்களோட பிச்சிங் தான் கொஞ்சம் போச்சு. மற்றபடி அது வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ரமேஷ், சொல்லுங்க. இன்னியோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கேவன் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் மை காட் யூ ரியலி டச்ட் மை ஹார்ட் ரமேஷ். தேங்க்யூ மேடம். ரியலி. ரமேஷ், சொல்லுங்க மேடம். இப்போ ஒரு நல்ல சிங்கராக நீங்கள் உருவாயிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இந்த முயற்சி மட்டும் விடாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நிஜமாக அந்த அளவுக்கு இன்றைக்கி இம்ப்ரவைஸ் பண்ணி நீங்கள் ரசிச்சுட்டு அந்த பாட்டு பாடிருக்கீங்க. அது நல்லா தெரியுது. அது வந்து ஒரு சிங்கருக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம். அது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த முயற்சியில் வந்து ஒவ்வொரு வாட்டி கூட ஒவ்வொரு அடி நீங்கள் முன்னேற்றம் தெரியுறது எங்களுக்கு. அது விடாமல் நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட கற்றுக்கோங்க. சரி, உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். தேங்க்யூ. நல்லா பாடிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் ரமேஷ். ரமேஷா, சொல்லுங்க மேடம். என்ன விலை அதுக்கப்புறம் இந்த பாட்டு தொட தொட மலர்ந்தது என்ன, இது எப்படி ஒன்றால் பாட முடியறது எனக்கு அதிசயப்படுறேன். ஏன்னா ரொம்ப டஃப் சாங். அதில் டஃப்னஸ் என்னென்னா, இப்போ இந்த மழை வரும் பூமி இருக்குல்ல, அந்த பூமி அந்த கர்வேச்சர், அந்த கர்வேச்சர் அது நம்ம டைம் பண்ண முடியாது. அதுக்குள்ள ஒரு லயம் இருக்குது. அந்த லயம் உனக்கு இயற்கையாக தெரியறது. ஸோ ஒன்று மாதிரி ஒரு திறமை வச்சுட்டு ஒர்க் பண்ணனா அது நம்மளுக்கு தான் ப்ரிவிலேஜ். காட் பிளெஸ் யூ மை சைல்ட். தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஆல்ரைட், இப்போ நம்ம சோலோ மெலடி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அரவிந்தோடைய பெர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹிம். இப்போ மெலடி ரவுண்டில் வந்து துளி துளிங்கிற சாங் பாட போகிறேன். இது வந்து என்னோட கடைசி வாய்ப்பு டாப் 30ல் இருக்கிறதுக்காக. If I don't give my best, அப்புறம் I don't know, I should give my best. I'll do my best. துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே. பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், பூ போல் சிரிக்கும் போதே காற்றாய் பறந்திட தோன்றும். செல் செல் அவளுடன் செல் என்றே காதல் சொல்லுதடா. சொல் சொல் அவளுடன் சொல் என்று நெஞ்சம் கொல்லுதடா. அழகாய் மனதை பறித்து விட்டாளே, துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ. காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும் பூக்குமோ. நெற்றி மேலே ஒற்றி முடியாடும் போது
தோன்றும் பூ போல் சிரிக்கும் போதே காற்றாய் பறந்திட தோன்றும் செல் செல் அவளுடன் செல் என்றே காதல் சொல்லுதடா சொல் சொல் அவளுடன் சொல் என்றே நெஞ்சம் கொல்லுதடா அழகாய் மனதை பறித்து விட்டாளே துளி 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 மழையாய் வந்தாளே சுட 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 மறிந்தே போனாளே துளி 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 மழையாய் வந்தாளே சுட 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 மறிந்தே போனாளே. அரவிந்த், இந்த பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ஐம் வெரி ஹாப்பி. உங்களோட இனிபிஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நல்ல ஓப்பனாக த்ரோட்டாக பாடிருக்கீங்க. உண்மையிலே அந்த சாங் நல்ல உணர்ந்து பாடினீங்க. அண்ட் யூ டிடன்ட் கேர் அபவுட் பிச்சிங் போகிறதா ரிதம் கரெக்டாக வருதா, யூ ஜஸ்ட் சாங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரவிந்த், எஸ் சார், ஒரு சாங் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம ஓன் ஸ்டைலில் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது ஹாப்பி மூமெண்ட் க்ரியேட் பண்ணும். பட் அது வந்து அந்த சின்சியர் சிங்கிங் வந்து அந்த லூஸாக விடாமல் நீங்கள் வரணும். ஏன்னா நல்ல வாய்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ரெசிவ் வாய்ஸ். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா பாடினீங்க அரவிந்த். தேங்க்யூ. ஒரு சில இடத்துல மேலே போர்ச்சி மாத்திரம் என்னமோ ஒரு சந்தேகம் இருந்தது. பட் அது இல்லைன்னா ஓவராலாக நல்லா பாடினீங்க. யூ ரியலி என்ஜாய்ட். ஐ குட் சி தட் இன்வால்மெண்ட் எப்போவுமே இருக்கிறது நல்லது. ஆல் தி பெஸ்ட். அரவிந்த், நீ இயற்கையாக யூ வெரி மியூசிக்கல், அது தெரியறது. நீ ஒரு லைன் பாடும்போதே உனக்குள்ள யோர் டேலண்ட் அண்ட் யோர் மியூசிக்காலிட்டி அண்ட் ஆர்டிஸ்டிக் சென்ஸ் அதை ஷேப் பண்ணுது. இன்னும் இது மேலே ஒர்க் பண்ணணும். பிகாஸ் இந்த வாய்ஸில் கீழே இருக்கிற ப்ரீதினஸ் வந்து அது ஹஸ்கினஸ் கொண்டு வரலாம். ஆனால் ஹஸ்கி டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா அது கஷ்டம். அதுதான் கண்ட்ரோல் கொஞ்சம் போகிறது. பட் ஓவரால் வெரி வெரி என்ஜாயபிள், வெரி மியூசிக்கல் அரவிந்த். ஸோ அரவிந்த், ஹரிச்சரன் பாடின ஒரு ரொம்பவே ரொமான்டிக்கான மெலடி தேர்ந்தெடுத்து பாடியிருக்கீங்க. We've heard what the judges have to say. இன்னும் சில நிமிடங்கள் நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிரும். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட் டு யூ. நிறைய எக்ஸைட்மெண்ட், லாட்ஸ் ஆஃப் காம்படிஷன், அருமையான இசை, கோர்ஸ் லாட்ஸ் ஆஃப் டென்ஷன் வேறங்க. எல்லாமே மத்தியில் நம்மளுடைய போட்டியாளர்கள் எப்படியாவது சூப்பர் சிங்கர் 4 டாப் 30 ஒரு இடம் பிடிக்கணும், ஒரு பேர் வாங்கணும், அவங்களுடைய திறமைகளை நிரூபிக்கணும் அப்படின்னு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் என்டையர் வீக் ஹஸ் பின் அமேசிங். ஒரு பெரிய கரகோஷம் ஃபார் எவ்ரி சிங்கிள் கண்டெஸ்டன்ட் ஹூ ட்ரைட் ஸோ ஹார்ட். அவ்வளோ அழகாக உங்களுடைய உயிரை கொடுத்து பாடிருக்கீங்க ஒவ்வொருத்தருமே. வி ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய டாப் 30 இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்லாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற தருணத்தை நம்ம நெருங்கிட்டோம். ஸோ முதல்ல இன்னைக்கு பாடின அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த 4 போட்டியாளர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, ஸோ என்னுடைய பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறது அரவிந்த், நமிதா, சோனியா அண்ட் ரமேஷ். நடுவர்களே, நம்மளுடைய ஃபேண்டாஸ்டிக் 5 ஜட்ஜஸ், நீங்கள் தான் சொல்லணும் இவங்கள்லேருந்து நம்மளுடைய அடுத்த டாப் 30 ஏறப்போகிற கண்டெஸ்டன்ட், அந்த போட்டியாளர் யார்? இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நானும் இங்கே உட்கார்ந்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த சூப்பர் சிங்கர் 4க்காக எத்தனை மெயில்ஸ் வந்திருக்கின்றது பார்த்தவன் நான். இந்த மேடையில் அட்லீஸ்ட் சில வாரங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற கனவு எத்தனையோ பாடகர்கள் பாடகிகள். அந்த வகையில் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க என்ன கேட்டால். ஏன்னா அங்கேருந்து 1000க்கு வந்து 1000லேருந்து 500, 500லேருந்து 100, 100லேருந்து 50, 50லேருந்து ஒரு 30 வருதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. இதில் ஒரு தொடர்ந்து ஒரு 5 வாரங்கள் வந்தவங்களே சூப்பர் சிங்கர் என்ன கேட்டால். சத்தியமாக அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரீச் உள்ள ஒரு மேடை. இந்த மேடையில் நின்று இந்த ஜட்ஜஸ்க்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது கூட நமக்கு தெரியும். ஒவ்வொரு சிங்கர் செலக்ட் பண்ணுறது எத்தனையோ ஜோனர்ஸில் பார்க்க வேண்டியது இருக்குது. எஸ்பெஷலி தம்பி அவர் ரமேஷ் பற்றி சொன்னோன்னா, அவருடைய எந்த விதமான ப்ராக்டிஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு பாடிட்டு இருக்காருன்னா நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் இருந்தால் எங்கேயோ இருப்பீங்க 100%. அவ்வளோ பியூட்டிஃபுல் டோன் உங்களது. அதே மாதிரி சோனியா ஃபென்டாஸ்டிக் சிங்கர். சின்ன வயசாக இருந்தாலும் ஒரு பெரிய சாங் எடுத்து பாடிய நமிதா, தன்னுடைய ஸ்டைலில் அந்த பாடலை ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு அற்புதமாக ப்ரெசென்ட் பண்ண நம்ம அரவிந்த்.
இவங்கள யாருன்னா எல்லாரும் நல்ல சிங்கர்ஸ் தான். பட் ரூல்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இன்னைக்கு டாப்பராக அரவிந்த் நிற்கிறார். அரவிந்த் Congratulations, அரவிந்த். சூப்பர் சிங்கர் போராடிய சிறந்த 30 போட்டியாளர்கள்ல நீங்களும் ஒருத்தர். You have to take your seats. உங்களுடைய பயணம் எப்படி போக போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். Congratulations. அரவிந்த் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, சுத்தமாக எதிர்பார்க்கல. How are you feeling? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அதான் பேச முடியும். ஸ்டில் கான் பிலீவ். அதான் ஹேவ் டு தேங்க் ஆனந்த் சார் ஃபர்ஸ்ட். பாட்டுனா என்னன்னு சார் தான் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ இது வரைக்கும் வந்ததில்லை. அப்போது இப்போ செட்டில் செலக்ட் ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாட்டி கூப்பிட்டு வருவேன்னு சொல்லியிருந்தேன். அப்போது இன்றைக்கி கடைசி 10 வந்தப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ நான் வந்துட்டு கடைசியில் அவங்களுக்கு இங்கே வரைக்கும் வர முடியாதா அப்படி தோணுச்சு. இப்போ ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. பட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Brilliant, congratulations அரவிந்த். Super Singer 4 உடைய டாப் 30ல நீங்களும் ஒருத்தர். இந்த வெற்றி அரவிந்தோட கொண்டாடுறதுக்கு ஜோடி நம்பர் 1ல இருந்து இன்னொரு ஸ்டார் கப்பல் வந்திருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா ஒருத்தங்க வந்து ரொம்ப ஒரு பிரபலமான திறமையுள்ள நடிகை. அவங்கள சின்ன திரை ஜோதிகா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப செல்லமாக கூப்பிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு அவங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு அது வெரி வெரி ப்ரெஸ்டீஜியஸ் கலைமாமணி விருதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து வரப்போறவர் பற்றி சொல்லணும்னா இவர் வந்து நடந்தாலே ஸ்டைலாக இருக்குங்க. இவருடைய பேருக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஸ்டைலே வச்சிருக்காரு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு டான்சர் அண்ட் கோரியோகிராஃபர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. Let's welcome on stage Devi Priya and Salsa Mani அவர்கள். ஓகே, ஸோ ஒரு ரொம்ப வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான பேர் ஜோடி நம்பர் 1ல. உங்களுடைய பயணம் இது வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. சொல்ல மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எஸ், இப்போ தான் ஸ்டார்ட். ஒன்றும் நிறைய விஷயம் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. இனிமே தான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் அவருக்கு நடிக்க கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க, அவர் உங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இல்லை, அவருக்கு நடிப்புலாம் கற்றுக் கொடுக்க வேண்டாம். இஸ் a great artist, there is a big artist in him. and டான்ஸ் வந்து அவர்கிட்ட நான் கற்றுக்கிறேன். என்னெல்லாம் ஸ்டைல்ஸ் கற்றுட்ருக்கீங்க இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து? இல்லை, இது வரைக்கும் ஸ்டைலே இன்னும் கற்றுக்கல, பட் டான்ஸே எப்படி ஆடுங்கிறத அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. I know, we know you're a good dancer. Okay. And இன்னைக்கு அரவிந்த் இவ்வளோ ஷாக்காக நீங்கள் இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய ஷாக்கை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஜோடி இவரை பாராட்டுறதுக்கு, இவரோட இந்த செலிப்ரேஷன்ஸில் கலந்துக்கிறதுக்கு வராங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா ஒருத்தர் வந்து டான்ஸுக்கே பேர் போன ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. இவருடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கொரியோகிராஃபர். இவருடைய ஒரு அண்ணா பற்றி சொல்லணும்னா தென்னிந்திய மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு செல்ல பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு ஒரு அண்ணா வந்து ஒரு ரொம்ப பிரபலமான கொரியோகிராஃபர். இவரை பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டர், டிரெக்டர், கொரியோகிராஃபர். அண்ட் இவங்க கூட வரப்போகிற அந்த ஜோடி பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் அ வெரி வெரி பிரிட்டி லுக்கிங் கேர்ள். அது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான டான்சர், அழகான ஆக்டர். Let's welcome on stage Nagendra Prasad and Anandi. Hi Nagendra Prasad and hi Anandi. Welcome to the show. Hi. Thank you. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு? சூப்பரா இருக்கேன் நான். சொல்லுங்க ஜி, நீங்க வந்து ஜோடி நம்பர் 1ல கலந்துக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு உங்களுடைய ரசிகர்கள்லாம் மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பு உண்டா இருக்குமே? ஆமா, கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பட் இட்ஸ் சேலஞ்சிங் இல்லையா? Right. So life is always you need to take a challenge. So அந்த விதத்தில் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. வெரி நைஸ். ஆனந்தி, ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? ஏன்னா நாகேந்திர பிரசாதோ கூட உங்களை பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக் டான்சர். ஆனால் அவரோட ஆடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு? ஸோ டான்ஸ் எனக்கு கொஞ்சம் தான் ஏதோ தெரியும், இவரை மாதிரி ப்ரொஃபஷ்னலாலாம் தெரியாது. ஸோ இவர் கூட ஆடுறது குவைட் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நார்மலாக தான் போச்சு. போக போக காம்படிஷன் ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஐ கெஸ் வில் ராக். I'm sure you'll rock. And அது மட்டும் இல்லாமல் I know you're going to rock right now. ஏன்னா நீங்கள் டான்சர் மட்டும் இல்லை, ஒரு சிங்கர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். சிங்கர்லாம் இல்லைங்க, பாத்ரூம் சிங்கர். எங்களுடைய கொண்டாட்டத்தை நாங்கள் வந்து துவங்கணும்னா உங்களுடைய பாட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி வெரி குட் ஈவினிங் ஜட்ஜஸ், நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு உங்கள் முன்னாடி பாடுறதுன்னா ரொம்ப பயமாக இருக்குது. ஏமா நானும் மாக்காப்பாவுமே பாடியிருக்கோம்மா, நீ பாடுமா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க.
திட்டவே மாட்டாங்க அவங்க நல்ல ஜட்ஜஸ். பாடட்டுமா? With your blessings. ரிஸ்க் எடுங்க. ப்ளீஸ் ஓடிடாதீங்க. I'll try my best. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பாற மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டுமே. முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே. சாரி சார், தப்பு பண்ணிட்டேன். சரிங்களா? எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. ஆல்ரைட், ஓகே. அண்ட் உங்ககிட்ட கேட்கணுமே, நீங்கள் வந்து இந்த ஷோ நிறைய பார்ப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ நிச்சயமா நான் எங்களுக்கு வந்து ரிலாக்ஸிங்கே வந்து இந்த ஷோ தான். பிகாஸ் இன்ஸ்பைட் ஆஃப் பிஸி ஒர்க் ஷூட்டிங்லாம் போயிட்டு எப்போ இருந்தாலும் இந்த ஷோவை மிஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு சீசனுமே எங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஃபைனல்ஸ்லாம் நடக்கும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் ராத்திரி உட்காந்து ஃபுல்லாக பார்க்குற வரைக்கும், அது சில சமயம் பார்க்க முடியலன்னா அடுத்தவங்க கிட்டேயாவது ஆர்டிஸ்ட் கிட்டேயாவது நாங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் த கண்டஸ்டன்ட்ஸ். ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஜெயிக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர் ஆகிடுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய வரம். உங்கள் எல்லாருக்குமே வந்து அது ஒரு பாக்கியம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ தைரியமாக வந்து கம்பீட் பண்ணுங்கள் அண்ட் சிங் வெல், ராக். தேங்க்யூ வெரி மச். அண்ட் நம்மளுடைய செலிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா ஒரு பாப்பா இங்கே பாமா நின்றுட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய இடம் இதல்ல அது. பட் அங்கே நீங்கள் போகணும்னா லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். ஐ சே சூப்பர் சிங்கர் 4ல தேர்ந்தெடுக்கப்பட்ட 25வது போட்டியாளர் and the top 30. ஒரு ஜோடியில் 2 ஜோடிகள்ல இருந்து 2 கோரியோகிராஃபர்ஸ் வந்திருக்காங்க. 2 சூப்பர்பான அழகான பெண்கள் இங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆட வேணாமா? Can we have the music please? சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 25th contestant-ஆ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. So, Arvind, go for it. Congratulations once again, Arvind. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வந்து நாங்கள் நிறைய ஆடி இருக்கோம். அண்ட் சிங்கில் ஆடின ஃபர்ஸ்ட் டைம் இது தாங்க. அதுக்கு அங்கே வந்து கண்டிப்பாக இந்த 2 ஜோடிகளுக்குமே ஒரு நன்றி சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி ஜோடி சீசன் 6ல் உங்களுடைய பயணம் ரொம்ப வெற்றிகரமாக அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஒன்ஸ் அகேன். இட் வாஸ் அ ப்ளஷர் டு ஹேவ் யூ. தேங்க்யூ. Thank you so much. Thank you everyone. Thank you. Good luck. All the best to everyone. எல்லாருமே ஒரே ஒரு காரணத்துக்காக தான், ஒரே ஒரு முடிவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 25 போட்டியாளர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க. அவுட் ஆஃப் தி டாப் 30 இன்னும் 5 இடங்கள் பாக்கி இருக்கு. அதற்காக மீதி போட்டியாளர்கள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாச்சு. இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்கள்ல இருந்து who is going to make it to the top 30 சூப்பர் சிங்கர் 4 உடைய அந்த அழகான பிரம்மாண்டமான பியூட்டிஃபுல்லான அரங்கத்துக்குள்ள யார் அவங்களுடைய காலடி எடுத்து வைக்க போறாங்க? அந்த கேள்வியோடைய முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி let's welcome the rest of the contestants on stage. இந்த வாரம் முழுவதும் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். ஆனால் at the end of it all 5 இடங்கள் 8 போட்டியாளர்கள். எந்த 5 போட்டியாளர்கள் நம்மளுடைய டாப் 30ல ஃபீச்சர் ஆக போறாங்க? இந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி let's speak to them. நிரஞ்சனா, கான்ஃபிடன்ஸ் இருக்கா? கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. I've tried things which I've never tried before. I've never sung cine music at all. And முதல் தடவை பண்ணுறதுக்கு I'm pretty satisfied with myself. So maybe I have a chance
ஓகே சாஹில், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிங்க, நிறைய பாடல்கள் கற்றுக்கிட்டீங்க. உங்களுடைய வாய்ப்புகள் என்னன்னு நினைக்கிறீங்க ஆஃப் மேக்கிங் இட் டு த டாப் 30? I think I still have a chance. My last performance was good. I got a standing ovation for it. So even the other performance which I did, and this was the first time I choreographed it and tried to do it. So I think I still stand a chance in front of another contestants. Wish you all the very best. Thank you. சோனியா, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் போன 2 சாங்ஸில் நல்லா பாடினாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. கமெண்ட்ஸ் கூட நல்லா கிடச்சிது. ஹோப் இருக்கு. ரமேஷ், நல்லா பாடியிருக்கேன், அதுக்கு மேலே எப்படி நான் ஆண்டவ முடியுதான். ஓகே அங்கே அழகேசன் சார், நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க. நம்பிக்கை இருக்கணும், எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். ஆனால் இருந்தாலும் நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது இல்லை, இறை சக்தி. அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை. ஓகே மஹிதா. I've been learning and Anand sir கிட்டேருந்து நான் இப்போ நிறையா திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் என்னோடய சாங்கில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கான்ஃபிடென்ஸ் லெவல் ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷுர். நாட் ஷுர். நமிதா, கான்ஃபிடென்ஸ் இருக்குது, தெரியல. லாஸ்ட் சாங் ஒரு நாள் யாரோ பாடினது அனந்த் சார்னால தான். அனந்த் சார் அப்போ சொல்லி கொடுத்தனால தான் அவ்வளோ நல்லா பாட முடிஞ்சுது. ஸோ ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட். அண்ட் ஃபைனலி ராம்நாத். எனக்கும் நம்பிக்கை இருக்குது, பிகாஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அண்ட் த திங் இஸ் ஐவ் சின்சியர்லி ட்ரைட் திஸ் ஃபில்ம் மியூசிக் திஸ் டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஐவ் பீன் ஒன்லி கிளாசிக்கல் சிங்கர். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி அனந்த் சார், ஏன்னா ஃபிலிம் மியூசிக்னா என்ன, அதனோட நுட்பங்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ ஐ ஸ்டில் அந்த கனவு இருக்குது. ஸோ அதனால நம்பிக்கையும் இருக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எல்லார்கிட்ட பேசி பார்த்ததுல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எல்லார்கிட்டையுமே நிறைய கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, வளர்ச்சி இருக்குது, மிக முக்கியமாக நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அங்கே 5 இடங்கள் தான் இருக்குது. 8 போட்டியாளர் இருக்காங்க. விடாமுயற்சியின் விழுதுகளாக வீரியத்தோடு காத்திருக்கும் இந்த 8 போட்டியாளர்களில் சூப்பர் சிங்கர் 4 இன் பிரம்மாண்ட மேடையை அலங்கரிக்கப் போகும் அந்த இனிய குரல்களை முடிவு செய்ய நாளை மற்றொரு புதிய சுற்று காத்திருக்கிறது.